Hey guys, welcome. I'm Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, what is your person current feeling? ஓகேவா? கான்டாக்ட் அண்ட் நோ கான்டாக்ட் ரெண்டு பேருக்குமே இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும். ஓகேவா? You can see this is going to be pile 1. ஓகேவா? ரோஸ் குவாட் பிரமிட் தான் pile 1ல இருக்கு. உங்களுக்கு இது அட்ராக்ட் ஆச்சுன்னா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, pile 1. Pile 2 black tourmaline. Okay, pile 3 green. ஓகே, உங்களுக்கு இந்த மூணு பைல்ல எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வில் கோ ஃபார் த ரீடிங். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Okay, pile 1. Okay, I can see current situationல moving on situation இல்லனா ஒரு தேர்ட் பர்சன் மூலமா உங்க பர்சன் வந்து உங்களை விட்டு அவங்களோட காசிப்பா இருக்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்க, மற்றவங்க தேர்ட் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுக்கு, அந்த தேர்ட் பர்சன் பேச்சுக்கு அவங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அவங்க எந்த வழியில கூப்பிட்டு போறாங்களோ அந்த வழியில அவங்களும் போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தெரியுதுங்க. பட் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்க ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு. ஐ கேன் சி ரெண்டு பேருமே ரொம்ப மியூச்சுவலா அட்ராக்ட் ஆன மாதிரியான ஒரு இது தெரியுது. ஓகேவா? போத் ஆர் மியூச்சுவலி அட்ராக்டட் டு ஈச் அதர். அண்ட் தென் ரெண்டு பேர் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. நீ எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். ஓகேவா? அதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும், ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா ஆகலையா, அதுதான் இங்க மேட்டரு. ஸோ தட் ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் நிறைய இருக்கனால ஃபுல்ஃபில் ஆகாத டைம்ல தான் இந்த தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியன்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கு. ஒரு சில நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள உங்க பர்சன் என்டர் ஆகுற மாதிரியான சூழ்நிலை தெரியுதுங்க. ஓகேவா? என்னதான் உங்க மேல லவ் இருந்தாலும் அந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்னதான் நீங்களும் அவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், ஓகேவா, உங்க பர்சன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீக்காவோ இல்ல ஒரு சேடாவோ இருக்க பீரியட் ஆஃப் டைம்ல அந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியா வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா. ஸோ தட் அதனாலதான் இந்த ஒரு நோ கான்டாக்டா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஒரு செப்பரேஷன்ல நீங்க ரெண்டு பேர் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழலே இருக்கும். இல்ல கான்டாக்ட்ல இருப்பீங்க, உங்களை வந்து உங்க பர்சன் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியும். ஓகேவா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எஸ், என்னதான் நீங்க போய் அவங்களுக்கு எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் உங்க சைட்ல இருந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இம்பார்ட்டன்டான ஒர்க் எல்லாம் விட்டுட்டு நீங்க அவங்கள போய் பேசினாலும் they are not ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப், நீங்க அவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஹர்ட் பண்ற மாதிரியே உங்க பர்சன் பேசுற மாதிரியான சூழ்நிலை தெரியுதுங்க. ஓகேவா? இப்ப உங்க பர்சன் பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில இல்ல. அவரு கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையா இருந்துதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிற மாதிரி இருக்கு உங்க பர்சன் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ நீங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானா,
இது இப்படிதான் போகுமா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப அந்த ஒரு டவுட், செல்ஃப் டவுட்டா இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும் தெரியுமா இந்த ரிலேஷன்ஷிப்ல, அது ரொம்ப சுக்குநூறா இங்க உடஞ்சு போன மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எஃபர்ட் நிறைய போடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் தெரியுது. உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டோ இல்லாத மாதிரி இருக்கு. பட் தே வாண்ட் யூ, ஓகேவா, உங்களை நீங்க வேணும் அவங்களுக்கு, ஆனா அவர் எதுவும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. ஓகேவா, ஒரு சில இடத்துல டாமினேட்டிங்காவும் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, உங்க பர்சன் பாத்தீங்கன்னா எஸ் அந்த தேர்ட் பர்சன் மூலியமா, தேர்ட் பர்சன் வந்து மெயினா ஃபேமிலி டினோட் பண்ற மாதிரி இருக்காங்க. இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் இருக்கலாம். ஓகேவா, ஃபேமிலி இங்க டினோட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கார்ட்ஸும் எடுத்துடலாம். லவ்வர்ஸ் கார்ட்லன்னு ஒரு 4 கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். வாட் தே வாண்ட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன வைக்கிறாங்க, அவங்க என்ன வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாட் தே வாண்ட். ஓகே, சீக்ரெட். ஓகே, உங்க பர்சன் பாத்தீங்கன்னா உங்களை சீக்ரெட்டா அட்மயர் பண்றாங்க. அண்ட் தே ஆர் ஹேவிங் அ டீப் ஃபீலிங் ஃபார் யூ. ஓகேவா, பட் ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா லெட் கோ பண்றாங்க. ஓகே, இவங்க போறபடி போகட்டும், இல்ல இவங்க இப்படிதான், இப்படி பண்ணாதான் இவங்க நம்ம வழிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் ஒரு சில இடத்துல வந்து இது பிடிச்சி இது பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் தெரியுது. ஓகேவா, டைம் கார்டு வந்திருக்கு. யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட். எஸ், ஐ திங்க் ஸோ. உங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் நீங்க நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு உங்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா அதே ஒரு தொல்லை மாதிரி அமையிற மாதிரியான சுச்சுவேஷன் தெரியுதுங்க. என்னதான் உங்களை லவ் பண்ணாலும் நீங்க உங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க தெரியுமா. எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் உலகம். ஓகேவா, நீங்க உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டு அவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அதே வந்து கொஞ்சம் அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா ஒரு சில இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் தே நீட் அ டைம். ஓகேவா, யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட் பட் கிவ் அ டைம் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி லுக் டீப் வித் இன் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ். மை லவ் ஃபார் யூ இஸ் டீப் அஸ் அ ஓஷன். எஸ், உங்க பர்சன் அதையும் சொல்றாங்க. லவ்வும் இருக்கு உங்க மேல பாத்தீங்கன்னா. Love is deep as a ocean. A message for you. And then I can see your person need a new beginning. ஓகேவா, ஒரு நியூ பிகினிங் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அட்வென்ச்சரஸா இருக்கணும். ஓகேவா, இந்த போரிங் அவங்க வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தெரியுதுங்க. ஓகேவா, இந்த ஓல்டு மெத்தட் ஆஃப் லவ்வா இருக்கட்டும், மெத்தடாலஜி, அந்த ஒரு சர்டன் நீங்க எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கவிதை பேசுறதோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து உங்க பர்சனுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கணும், லாஜிக்கலா போகணும் அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் நினைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, என்னதான் அவங்க மேல லவ் இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா, பட் கண்டிப்பா அந்த டைம் முடிச்சுட்டு அவங்க ஹீல் ஆயிட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா அவங்க உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸோ, உங்களுக்கான ஒரு மேரேஜ் ப்ரொபோசல், இல்லைன்னா அகெயின் ஒரு நியூ லவ், நியூவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ரொமான்டிக்கா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுதுங்க. ஓகேவா, தே வாண்ட் யூ, உங்களோட வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் ஆனா நீங்க வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவரை வந்து ஓவர் கண்ட்ரோல், இல்லைன்னா ஒரு சில பவுண்டரிஸ் போடுற மாதிரி இருக்கு. இதுதான் நீங்க பண்ணணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்க சைட்ல இருந்து போடுற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஓகேவா, உங்க பர்சன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தெரியுதுங்க. ஓகேவா, இல்லைன்னா உங்க பர்சன் பாத்தீங்கன்னா அவங்களோட மதர், ஓகேவா, ஐ டோல்ட் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் அந்த தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா. ஃபேமிலி ரிலேட்டட்
சொன்னேன் தெரியுமா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி அவங்க மதராக இருக்கலாம், இல்லை அவங்க சிஸ்டராக இருக்கலாம். அவங்க வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களோட பார்ட்னரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், ஓகேவா, ரொம்ப அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸும் தெரியுதுங்க. அதே மாதிரி உங்களோட பர்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டரும் இருக்காங்க, கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சனாகவும் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு இடத்துலையும் நான் இறங்கி வர மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் தே ஆர் ரியலி ஹேவிங் அ மென்டல் கிளாரிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியா இருக்கட்டும். அடுத்து இந்த பர்சன் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, ஸோ தட் நம்ம என்ன அந்த ஒரு அட்வான்டேஜஸ் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கு, ஓகேவா. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம தான் உலகம் அவங்களுக்கு. ஸோ தட் அவங்கள வந்து நம்ம வேணான்னு சொன்னா கூட அவங்க போக மாட்டாங்க. விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், ஓகேவா, அந்த ஒரு அத்தாரிட்டி அவங்க உங்களோட சைட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் அதை வச்சு உங்களை ஒரு சில இடத்துல வந்து அவர் ஹர்ட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் தெரியுதுங்க. இவங்க போக மாட்டாங்க, ஸோ தட் நம்ம இப்படி என்ன பேசினாலும் அவங்க இப்படிதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்த மாதிரி இருக்கு உங்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா, ஓகேவா. அதுதான் ஐ கேன் சி. அதனாலதான் ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ், கொஞ்சம் எமோஷ்னலா ஒரு சில இடத்துல இது பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது, உங்களை வீக் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், ஓகேவா. இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணவங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் போறதுக்கான, ஓகே, எஸ், லாங் டேர்ம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா. பட் ஆனா உங்களுக்கான அட்வைஸ் என்ன வந்துன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் யுவர் பார்ட்னர் நீங்க வைக்க கூடாது, ஓகேவா. அவங்க வைக்கிறாங்க ஆனா நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இருக்கு, ஓகேவா. நீங்க வச்சீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல வந்து நீங்க ஒரு சில இடத்துல ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ தட் நீங்க ரொம்ப அவங்க மட்டும் போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்க அந்த மைண்ட் செட்லாம் இப்பயும் இருக்கீங்க. அவரும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேல வைப்பேன், பட் நீங்க என் மேல அந்த ஒரு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல அவங்க நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது, ஓகேவா. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் போகணும்னா யூ ஹேவ் டு, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் போகணும்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், ஓகேவா. ரெண்டு பேருமே, நான் உங்களை மட்டும் சொல்லலை, உங்க பார்ட்னருக்கும் ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பண்ணாதான். இல்லைன்னா நம்ம பர்சன் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் லாங் லாஸ்டிங்கா வர மாதிரியான ஒரு இதுவா இருக்கு. வை? பிகாஸ் உங்களோட பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்மா இருக்கிற மாதிரி இருக்கு, ஓகேவா. அதனால நம்ம வந்து இப்படிலாம் அடாப்ட் பண்ணி போறதா இருக்கட்டும், நீங்களும் சரி அவரும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல அடாப்ட் பண்ணி இப்படிதான் இருப்பாங்க. ஸோ தட் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல்ல வந்துட்டு அவங்க போனாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க, ஓகேவா. Yes, that's it for pile 1. pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். pile 2 பிளாக் டெர்மினல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் person current feeling. What is the person current feeling? What is a person current feeling? என்ன நினைக்கிறாங்க? pile 2 சூஸ் பண்ணுவாங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? லாங் டேர்மா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? Okay, what they are thinking mentally and emotionally. Mentally and emotionally about pile 2. Emotionally என்ன நினைக்கிறாங்க? Okay. Be there, close, continue, release. What? என்னங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்க பிளாக் டர்ம்ல நோ கான்டாக்டா? நம்ம கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு எடுத்தா எல்லாமே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கே வருது பாத்தீங்களா? I can see lot of conflict. ஓகேவா? anxiety, worries, depression, disagreements இந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா I can see lot of disagreement. நீங்க ஒன்னு சொல்ல போய் உங்க பார்ட்னர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா அதனால நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு. பட் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கு. புரிதல் இருந்தாலும் ஏன் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள? ஓகே, உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் ஒரு சில விஷயத்தினால புரிதல் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைதுங்க. ஓகேவா? பிட்வீன் இப்ப ஈச் அதர் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்க பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு தள்ளி கொஞ்ச நாள் இருப்போம், ஒரு பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கரண்ட் சுச்சுவேஷன்ல நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. அதே மாதிரி உங்க பர்சன் உங்ககிட்டயும் இல்ல நீங்க அவங்க கிட்ட போய் பேசும்போதோ அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு அவங்க சைட்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு ஆன்சரா இருக்கட்டும், அந்த கடைசியில அந்த முடிவு வரமாட்டேங்குது, எல்லாமே அவங்கள பிளேம் பண்ற மாதிரியே ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் அமையுது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ், நிறைய வரி பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. அவர் பாஸ்ட்ல பண்ண விஷயமா இருக்குதான். ஓகேவா? அவங்க பாஸ்ட்ல பண்ண விஷயங்கள் இந்த மாதிரியான இதை அவங்க நினைச்சு ரொம்ப வரி பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. ரொம்ப ஹோப்லெஸ்ஸா உங்க பர்சன் இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். நம்ம அவங்கள ஒரு சில இடத்துல கஷ்டப்படுத்திட்டோம், அதுமே நம்ம இப்ப அந்த கஷ்டத்தை கோ த்ரூ பண்றோம். அந்த பெயினா இருக்கட்டும், இப்ப நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் ஒரு சில டென்ஷனும் இருக்கு. ஓகேவா? நம்ம பர்சனோட எப்படிலாம் வாழணும்னு சொல்லி நினைச்சோம், கடைசியில அது இப்படியா ஒரு சூழ்நிலையில அமையுதே அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் நினைக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சன் இப்ப கரண்ட் எனர்ஜிஸ்ல சரி இப்ப அவங்களுக்கு ஒரு சில டைம் நம்ம கொடுப்போம், ஸ்பேஸ் கொடுப்போம், நம்மள அவங்கள புரிஞ்சுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இப்ப தெரியுதுங்க. பட் உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், ஓகேவா, உங்களோட பர்சனாலிட்டியா இருக்கட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் யூ ரொம்ப பியூராவும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவாகவும் இருக்க மாதிரி இருக்கு, கிளாரிட்டியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்ப உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க, தே வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் யூ. நீங்க எப்ப பேசுவீங்க, இல்லனா எப்ப இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி கான்டாக்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டாமினேட்டிங்காவும் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகே, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், தப்பு இருந்தாலும் ஆனா இவங்க பேசுவாங்களா, திருப்பி நம்ம கிட்ட பழையபடி பேசுவாங்களா அப்படின்னே இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ உங்க பர்சனை சுத்தி பாத்தீங்கன்னா I can see a negative influence, bad influence இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சன் என்னதான் அந்த தப்ப உணர்ந்து அந்த ஒரு கில்ட் ஃபீல்ல ஒரு சில இடத்துல இருந்தாலும், ஓகேவா, அந்த கூட இருக்க பர்சன் உங்க மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பர்சன் மேலதான் தப்பு.
ஓகேவா? உங்க மேல அவங்க ப்ளேம் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா? ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள உங்க பர்சன் என்டர் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அந்த கூட இருந்து அந்த ஒரு பர்சன் வந்து ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு உங்க பர்சனை பாத்தீங்கன்னா. ஓகே, அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்ல, அவங்க மேலதான் தப்பு போல, நம்ம எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸால அவர் வந்து உள்ள போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுதுங்க. ஓகேவா? என்னதான் வரிஸ் இருந்தாலும் அந்த கூட இருக்கவங்க வந்து சும்மா எல்லாமே ஏத்தி விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்ன கார்டு? ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ட்ரஸ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த். ஓகேவா? ட்ரஸ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த் தட் வில் ஒர்க் அவுட் ஃபார் தி பெஸ்ட். இந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருக்குமே ஒரு சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால உங்களுக்கான கைடன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கணும். அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட பத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்களும் சரி உங்க பர்சனும் சரி பாஸ்ட்ல நீங்க இந்த பர்சனோட இருந்தீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசி ரெண்டு பேருமே ஹர்ட் பண்ணிக்க வேண்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டாபிக் வரும்போதே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கரண்ட்ல நம்ம என்ன இதுல இருக்கோம் அதை மட்டும் பாருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை நீங்க சொல்லி ஓவர் பண்ணிடணும். ஓகேவா? நீங்க அந்த பாஸ்ட பத்தி பேச போய் அது வந்து ஒரு புது பிரச்சனையா இதுவாகிற மாதிரி இருக்கு. அதனால நிறைய டிஸ்அக்ரிமெண்ட், நிறைய கான்ஃபிளிக்ட் உங்க ரெண்டு பேருக்கும் வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு அவாய்ட் தட். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏங்க ஏன் இப்படி வருது கார்ட்ஸ்? இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. ஓகேவா? உங்க பர்சன் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரு சில இடத்துல மூவிங் ஆன் சிச்சுவேஷனுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்லயும் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தெரியுது. ஓகேவா? அவங்க மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இனிமேட்டு இந்த பர்சன் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அந்த லாஸ் அவ்வளவுதான், அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்த மாதிரி இருக்கு. ஒரு ஐசோலேட்டடா ஃபீல் பண்றாங்க உங்க பர்சன் பாத்தீங்கன்னா. ஓகேவா? ரொம்ப இன்செக்யூரிட்டிஸும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் இந்த பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்றது இனிமேட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மூவிங் ஆன் சிச்சுவேஷனுக்கு அவங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நியூ பர்சனை தேடியா இருக்கட்டும், இனிமேட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த லவ்வா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த மேரேஜ் எதுக்குள்ளுமே நம்ம போவேணாம், கொஞ்சம் நம்ம தனிமையில இருந்துட்டு அப்புறமா நம்மளை தேடி யாராவது ஒரு பர்சன் வந்தா அவங்களை நோக்கி நம்ம போவோம், இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல உங்க பர்சன் இப்ப கரண்ட் எனர்ஜிஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் pile 2. ஓகே, pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். pile 3 கிரீன் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். பர்சன் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பர்சன் வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த ரிலேஷன்ஷிப் pile 3
இந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போயிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போகுது, 5-3 ரிலேஷன்ஷிப்பில் 5-3யோட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது. Any guidance for their relationship? Any guidance for their relationship? Okay. My cards alaga vandu irundachuna 4 cards vandirukku. Okay. Magician. ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, வாட் யுவர் பர்சன் திங்கிங் அபவுட் யூ. உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரி பண்ணி உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க வருவாங்களா, திருப்பி இவங்க எப்போ பேசுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் பர்சன் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மேலே. இவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்காங்க, ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, தே வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் யூ. ஓகேவா, அவங்க கூட வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், கொஞ்சம் எமோஷ்னல் வைஸ் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா, கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் டைம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. அதுமாதிரி உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன்ஸும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக போகணும்னு சொல்லி அவங்க வந்து நிறையா ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுற மாதிரியான இருக்குது. அண்ட் தென் 2 பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஓகேவா, அண்ட் ஐ கேன் சி a பர்சன் வந்து ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேவா, உங்களோட பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட அட்ராக்ட் ஆகுறதா இருக்கட்டும், உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஐ கேன் சி அந்த ஸ்பெல் ஒர்க்ஸ் இல்லைன்னா அந்த மேஜிக் மாதிரி ஒரு சில இது பண்ணுவாங்க தெரியுமா. ஏன்னா 2 மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. அண்ட் தென் 2 ஆஃப் கப்ஸ்லயும் ஐ கேன் சி சம் சார்ட் ஆஃப் மேஜிக். அது ஒயிட் மேஜிக்கா இருக்கலாம், இல்லை பிளாக் மேஜிக்கா இருக்கலாம். ஓகேவா, ஒரு சில அட்ராக்ஷன் உங்களை அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, உங்களோட அட்டென்ஷன் அவங்க கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி உங்க பர்சன் உங்களை நோக்கி பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தெரியுதுங்க. ஓகேவா, அண்ட் ஐ கேன் சி இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சில ஓவர் கமிட்மெண்ட்ஸ் ஓவர் ஹெல்மெட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுதுங்க. உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா அவரால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த கமிட்மெண்ட்ஸை அவரால் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி அதை கொண்டு போக முடியல. யூ வாஸ் ரியலி அந்த ஒரு ரொம்ப அந்த டம்ப் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் யூ வாண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காவாக இருக்கட்டும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு கொண்டு போகணும், ஒரு குட் ஃபேஸ் ஆஃப் இதில் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி உங்கள் மேலே நிறைய டிசையர்ஸ் இருக்குது, நிறையா ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் லைஃப் வித் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் வந்து நிறைய திங்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா, உங்களை பற்றின தாட்ஸில் நிறையா இருக்குது. ஓகேவா, அந்த ஃபினான்ஷியல் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆகணும் லைஃப்ல. அண்ட் தென் நம்ம பர்சனோட நிறைய டிராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சேவிங்ஸ் நிறைய பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சில மைண்ட் செட் உங்க பர்சனுக்கு இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளோ ஒரு 3rd பர்சன் எனர்ஜிஸ் வந்தாலும் உங்களை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து மைண்டுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த நிலையில இல்லை. ஓகேவா, ஐ ட்ரஸ்ட் மை பர்சன் பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, உங்க பர்சன் பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பிளைண்டா அவங்க ட்ரஸ்ட் பண்றக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. அவங்க வந்து ரொம்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லயும் அவங்க ரொம்ப நீங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க அந்த தாட்ஸ்குள்ள இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. தே வாண்ட் அ நியூ பிகினிங். ஓகேவா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நியூ கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும். ஓகேவா, அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் எனர்ஜிஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு. பட்
அவங்களோட தாட்ஸ்லயா இருக்கட்டும், அவங்க ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்கன்னு சொன்னது தெரியுமா, ஒரு சில மேஜிக்கா இருக்கட்டும், தே நீட் அ ரிலேஷன்ஷிப் டு நெக்ஸ்ட் லெவல், உங்க கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, மெசேஜ் ஃபார் யூல உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் ஆஃப் யூ எவ்ரி டே அண்ட் எவ்ரி மூமெண்ட், யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட், ஐ லவ் யூ. இந்த ஒரு டைலாக், இந்த ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தே ஆர் ரெடி, உங்களோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு, ஓகேவா, இந்த ப்ரெசென்ட்ல நீங்க வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஆனா ஒரு சில இடத்துல இன்செக்யூர்டாவும் ஒரு ஃபீல் பண்றாங்க. உங்க பர்சன் பாத்தீங்கன்னா மேபி உங்க பர்சன் பத்தி வேற யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது அவங்களோ இல்ல கேர்ளா பாய், உங்க பர்சன் பாத்தீங்கன்னா பாக்குறவங்கள பர்சன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது மாத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல நம்மளை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் நீங்க என்ன நினைப்பீங்க, அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல யாரோ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நான் உங்க பர்சன், அதாவது அவங்க my god I can see you can understand நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது தப்பா உங்களை பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்ல அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் அவங்க எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க உங்க பர்சனா இருக்கட்டும், அவர் வந்து உங்க மேலேயே இருக்கட்டும், அந்த ஒரு குட் ஃபேஸ் ஆஃப் இதுலயே இருக்கணும், அந்த ஒரு நெகட்டிவ் ஃபேஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா, அண்ட் தென் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வித் த ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் நீங்கள் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஸோ நீங்களும் உங்கள் பர்சனாக இருக்கட்டும் ரொம்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி, ரொம்ப அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறைய தெரியுது. ஸோ தட் அதனால கூட ரெண்டு பேருமே ஏதோ ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலாம். ஓகேவா, உங்களோட ஃபேவரட் டயட்டி காட் டயட்டியா இருக்கலாம், இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு சிமிலரா வரலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அதுலயும் உங்க பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்க கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமைகிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் எஸ் தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ப்ரேயர்ங்க. ஓகேவா, அண்ட் தென் அந்த ஒரு சில ஸ்பெல்ஸ் எல்லாமே அவங்க போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையுது. ஓகேவா, இட்ஸ் ஆல் ஃபார் குட். அவங்க ரொம்ப அந்த ஒரு நெகட்டிவ் தெரியல, பட் ஸ்பெல் போடுறது தப்பு தான். பட் ஓகே, இந்த ரிலேஷன் ரொம்ப அது வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பேட் நெகட்டிவ் இதுக்கு போகல. அது வரைக்கும் இந்த ஸ்பெல்ஸ் இந்த ஒரு மேஜிக்கா இருக்கட்டும் அது குட் ஃபேஸ்ல தான் போகுது. ஸோ தட் நோ வரிஸ் அபவுட் தட். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மா அவர் கொண்டு போகணும் தான் நினைக்கிறேன். ஓகேவா, வித்தவுட் எனி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா, எஸ் தட்ஸ் இட். For pile 3. Okay, if you need personal reading வேணும்னு நினைச்சீங்கன்னா you can contact this number. Okay, அதே மாதிரி நம்ம லைவ் போவோம் டெய்லி நைட் 9 to 10 லைவ் ரீடிங் செஷன் போவோம், tarot reading session. You can ask your question there also. Okay, அதே மாதிரி வரக்கூடிய full moon day December 15 ஃபுல் மூன் டே அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்கான ஹீலிங் செஷன்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா, யூ கேன் கம் ஃபார் தட். அந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங்கில் நீங்கள் ஒரு ரிசீவிங் மோடில் இருக்க போகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகாதவங்க, இல்லை மேரேஜ் ஆகி ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு சில செப்பரேஷனில் இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா பர்சனுமே அந்த ஹீலிங் செஷன் அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா, யூ வில் பி அட்ராக்டிங் யுவர் பார்ட்னர், இல்லைனா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போகுதோ அதை வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஓகேவா, அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹார்ட் சக்கரால ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குன்னா கூட அந்த பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகுங்க. ஓகேவா, அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக் மேஜிக் இந்த ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஃபுல் மூன் டே அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்காக எஸ்பெஷலி ஃபார் ரிலேஷன்ஷிப் வி ஆர் டூயிங். ஓகேவா, ஸோ தட் அந்த மாதிரி ஏதாவது அங்கே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஆயிருந்தா கூட அதை வந்து ரிமூவ் ஆகுங்க. ஓகேவா, யூ கேன் ஜாயின் தட் ஹீலிங் செஷன். ஓகேவா, அதோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111 rupees ஆகும். யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் இட்செல்ஃப்
for healing, full moon day healing session also. Okay, thank you.